ஹலோ சோல்ஜர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சோகமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது இங்கே இருக்குது. இந்த பிசி தான் நம்மளோட எடிட்டரோட பிசி. இந்த பிசியை நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட கீபோர்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஏன் பிரபு எடிட் பண்ணுறதுலாம் பார்த்துருப்பீங்க. அது டெஸ்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அதில் பார்க்கலாம். ஆனால் டெட்டாகி பார்த்துருக்கீங்களா? இந்த பிசி கிட்டத்தட்ட ஒரு மாசமாக டெட்டாகி தான் இருக்குது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. உணர்ச்சிகள் செத்து போச்சு. இந்த மாதிரி கேஸ் ஒரு ரேர் ஃபினாமினா. பட் அவ்வளோ சோகமான ஆக தேவையில்ல, ஏன்னா இந்த பிசி டாக் இஸ் ஹியர். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிசியை வந்து சரி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன், ஏன்னா இந்த கேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிசியை ரிப்பேர் ஆகி இந்த மாதிரி டெட் ஆகி எப்படி விட்டுருமா. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறோம்னா, இந்த பிசியை சரி பண்ண போகிறோம். எவ்வளோ பிசி சரி பண்ணியாச்சு, நம்ம எடிட்டர் பிசி சரி பண்ணுறதுக்கு என்ன. ரொம்ப விவசாய வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் பிசி டாக், இது உங்க என் பிசிக்கு என்ன ஆச்சு. முதல்ல நம்ம இந்த பிசியில் என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம் அபவுட் திஸ் பிசி அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிசி வந்து என்னன்னா எடிட்டர், அதாவது நம்ம பிரபு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்காரு, ஏன்னா லாக்டவுன்னால. ட்ரீமம் வேக்கப்பம் கிரிட்டிக்கல் கண்டிஷனம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒகேஷனலாக நான் வந்து எடிட் பண்ணுவேன். அதை பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்பில் எடிட் பண்ணுறத விட அற்புதமான பிசி எடிட் பண்ணலாமேன்னு சொல்லி எடிட் பண்ணுவேன். லாக்டவுன் டைமில் எடிட் பண்ணிருக்கும் போது ஒரு நாள் இந்த பிசி ஆன் பண்ணும்போது ஆனே ஆகலை. இப்போ கூட பாருங்களேன், கனெக்ட் பண்ணுறேன், ஆன் பண்ணியாச்சு, நோ ரெஸ்பான்ஸ். இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ரீசன் இருக்கும்? ஸோ முதல்ல என்னன்னா இதில் பவரே வரல. நம்மளோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் எஸ்எம்பிஎஸ். ஸோ இதில் இருக்க எஸ்எம்பிஎஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு கோசர் எஸ்எம்பிஎஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா VS650. இது நான் கிட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இதுதான் என்னோட மெயின் சஸ்பெக்டாக இருக்கு. அண்ட் இது வந்து மெயின் சஸ்பெக்டாக இருக்கும்போது இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் போயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? எஸ்எம்பிஎஸ் மட்டும் போயிருக்குமா, இல்லை உள்ள இருக்கிற எல்லாமே போயிருக்குமான்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் செக் பண்ணுவோம். அதெல்லாம் சரி, எப்படி எஸ்எம்பிஎஸ் போயிருக்குன்னு சொல்றீங்க? அதுவா கணேஷ், அதான் நியூஸ்லாம் பார்க்கறல. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பத்துமா அணில் போறதுனாலே கரண்ட் கட் ஆகுது. அதனால நம்ம ஊர்ல கரண்ட் கட் ஆகுதுல்ல, அதுதான் போயிருக்கோம். ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டு தான். ஸோ அது அணிலான நடந்தா எறும்பால் நடந்தா நமக்கு தெரியாது. ஸோ அது அவங்க சொல்றதை வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது. பட் ஆக்சுவல் திங் என்ன, ஒரு நாள் நைட் வந்து என்னாச்சுன்னா கரண்ட் வந்து அப்ரப்டாக கட் ஆச்சு. கட்டான கரண்ட் வந்து அடுத்த நாள் மதியம் தான் வந்துச்சு. அப்போ மதியம் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது ரூம் எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் எடிட்டிங் ரூம்ல மட்டும் எதுவுமே ஒர்க் ஆகல. பிசி ஒர்க் ஆகல, லைட்டும் ஒர்க் ஆகல, எதுவுமே ஒர்க் ஆகல. என்னடா இது எதுவுமே ஒர்க் ஆகல சொல்லிட்டு பார்த்தா ட்ரிப்பர் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, ட்ரிப்பர் தான் ஆஃப் ஆயிருக்கு, நமக்கு மீதி எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிப்பர் ஆன் பண்ணிட்டு பார்த்தா லைட் எல்லாம் ஒர்க் ஆச்சு, பட் பிசி மட்டும் ஒர்க் ஆகல. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எஸ்எம்பிஎஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறேன். கரண்டால தான் போச்சுன்னு போது கண்டிப்பாக அது எஸ்எம்பிஎஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ உண்மையாக நம்ம எஸ்எம்பிஎஸ் செக் பண்ணுவோம். ஓகே சோல்ஜர், செட்டப் சேஞ்ச். அதை பார்த்தீங்கன்னா பிசி இங்கே இருக்குது. ஸோ இந்த பிசியை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கணேஷ் பண்ண கேபிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த எஸ்எம்பிஎஸ் தான் உள்ளே இருக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் தனியாக கழட்டிடுவோம், ஏன்னா உள்ளே இருக்கிறது சேஃப் கிடையாது. இதுக்கு மேலே கழட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை தனியாக டெஸ்ட் பண்ணலாம் மல்டிமீட்டர் வச்சு. இப்போ நம்மளோட கேபிள் கட்டர் இருக்குது, அதை வச்சு கட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லா கேபிள்ஸையும் தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட எஸ்எம்பிஎஸை கழட்டுவோம். எஸ்எம்பிஎஸை தனியாக பிரிச்சாச்சு. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மல்டிமீட்டர் வச்சு தனியாக டெஸ்ட் பண்ணுவோம். பிசியில் போட்டு இன்னொரு மதர் போர்டில் போட்டு டெஸ்ட் பண்ணணும்னு வைங்களேன். மேபி இந்த எஸ்எம்பிஎஸ்ஸால் உள்ள இருக்க மதர் போர்டு ஆல்ரெடி போயிட்டு இருந்துங்க, நம்மளோட இன்னொரு மதர் போர்டும் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மல்டிமீட்டர் வச்சு இல்லை எஸ்எம்பிஎஸ் டெஸ்ட் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். பட் இன்னும் நான் எஸ்எம்பிஎஸ் டெஸ்ட் வாங்கலை, அதனால் அகைன் சேம் ஓல்ட் மல்டிமீட்டரில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ நம்மளோட எஸ்எம்பிஎஸ் கழட்டி வச்சாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் ஏசி இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம கொடுத்துருவோம். பட் இன்னும் நான் ஆன் பண்ணல. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு மேலே நிறைய வீடியோ பேசியிருக்கோம் இல்லையா, இந்த சைடில் அது இந்த கிளிப் இருக்கு இல்லையா, கிளிப்புக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்டில் இருந்து 4, 5 இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன கம்பி போன்ற ஒரு விஷயங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணுவோம். கணக்குப்படி இப்போ எஸ்எம்பிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம மல்டிமீட்டர் நம்மளோட இந்த மோலக்ஸை ஃபஸ்ட் ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம 12 வோல்ட் வரணும்.
வரல. அதே மாதிரி 5 வோல்ட் செக் பண்ணுவோம், 5 வோல்ட்டும் வரலை, சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. மற்ற CPU பவர் பின் அண்ட் PCI பவர் பின் அது இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வரது அதையும் செக் பண்ணுவோம். வருதா? வரலையா? இப்போ CPU செக் பண்ணலாம். here it is. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டோட முடிவில் இந்த SMBS செத்து போச்சு. வர பார்த்தீங்கன்னா இனிமேல் இதால் நம்ம பிசியில் ஒர்க் பண்ண முடியாது. இதில் வாரண்டி பீரியடே 3 வருஷம் தான். பட் இது அதுக்கு மேலே 5 வருஷம் சர்வ் பண்ணியிருக்கு நமக்கு. ஆக்சுவலாக இட்ஸ் டைம் டு சே குட் பை. என்னதான் இந்த VS 650 போயிருந்தாலும் இதில் ஒன்று விட்டான TX 750 இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே கோர்சரோட இன்னொரு SMBS TX 750Mன்னு சொல்லிட்டு போன வாட்டி இருந்த மாதிரி 80+ இல்லாமல் இந்த வாட்டி 80+ கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு செமி மாடலர் அண்ட் 7 years வாரண்டி இருக்கு. ஸோ நம்ம கவலையே கிடையாது, ஏதாவது பிரச்சனை வந்தாலும் 7 years நம்ம கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த SMBS வந்து நம்ம இந்த பீஸில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணி முதல்ல மதர் போர்ட்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த SMBS அன்பாக்ஸ் பண்ணுவோம். ப்ராசர் எங்கன்னு கேட்காதீங்க, ப்ராசரை காணவில்லை, அதனால தான் இப்போ கத்தி எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 750 வாட் கோல்டு சர்டிஃபைடு செமி மாடுலர் SMBS. இந்த SMBS எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நம்மளோட எடிட்டர் பிசிக்கு 750 வாட்டுக்கு மேலே தேவைப்பட போதில்லை. ஏன்னா அதில் மல்டி ஜிபிலாம் போட போதில்லை, கண்டிப்பாக ஒரு சிங்கிள் ஜிபியூ எடிட்டிங்க்கு என்ன தேவையோ அதான் போட போகிறோம். லைக் ஒரு 6700 XT AMDல பார்த்தோன்னா 3060 இந்த ரேஞ்சுக்கு தான் நான் போடுவேன். நம்மளோட எடிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 750 வாட்டே மோதனா. அண்ட் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி செமி மாடலர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா CPU பவர் கேபிளும் 20+4 பின் ATX பவர் பின்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கூடவே வந்துடும். மீதிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிட்டாச் பண்ணுற கேபிள் அங்கே இருக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச UK டைப் கேபிள்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபியூஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி. சில பிராண்ட்ஸ் இந்தியன் பின்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிரைண்டர் பின்னை கொடுத்துருவாங்க. பட் இவங்க எப்பயுமே ஜென்யூனா UK பின்னை கொடுக்குறாங்க. ஏன்னா UK பின் கூட யூஸ் பண்ண முடியும், பட் கிரைண்டர் பின்னை யூஸ் பண்ண முடியாது இல்லையா? சரி, ஓகே, இப்போ நம்ம SMBS அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்மளோட SMBS வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். கணேஷ் எவ்வளோ குப்பையாக இருக்குது பாரு கணேஷ், ப்ரெஷ் எடுத்துட்டாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு ப்ரெஷ் தான் இருக்குது. வேறு ப்ரெஷ் வாங்கினேன் கணேஷ், ரொம்ப மோசமாக இருக்குது நிலமை. ஸோ ஆபத்துக்கு பாவம் இல்லை, அதனால் பார்த்தா இதே யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்மளோட SMBS இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட CPU பவர் பின் அண்ட் 20+4 ATX பவர் பின்னை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம SMBSக்கு பவரை கொடுத்து மதர் போர்டு ஒர்க் ஆகுதா, டிஸ்பிளே நமக்கு வருதா செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மானிட்டர் வச்சு ஒரு செட்டப் அங்கே ரெடி பண்ணலாம். மானிட்டர் PC செட்டப் பண்ணியாச்சு. மானிட்டர், PC, கீபோர்ட், மவுஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த PC டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நம்மளோட பவர் கார்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ பவர் கார்டை கனெக்ட் செய்து விடுவோம் அண்ட் பவரை ஆன் செய்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைட் எரிஞ்சுது. உங்களுக்கு எடிட்டர் அதை ஜூம் பண்ணி காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். போன வாட்டி சுத்தமாக எந்த லைட்டுமே வரல, பட் இப்போ வந்து SMBSலேருந்து பவர் போகுது. சம்திங் ஹேஸ் சேஞ்ச். இப்போ வந்து அதை ஆன் பண்ணும், பட் எனக்கு இடத்துல கணேஷ் அப்படியே ஆன் பண்ணி விட்டுரு. ஸோ கணேஷ் ஆன் செய்து விட்டான். முன்னே வந்து எதுவுமே நடக்கலை, ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு PC ஆன் ஆகி ஃபேன் ஓடுது. வந்துவிட்டது எடிட்டிங் PC. ஃபைனலி வி டிட் இட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட எடிட்டரோட PC இதை பாருங்க, அவரோட SSDயில் இருந்த எல்லா டேட்டாவும் இருக்குது. கணேசோட ஃபோட்டோலாம் இருக்கு பாருங்க. உங்களோட அழகை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எடிட்டரோட PC வந்து பக்கா வேலை செய்யுது. ஸோ SMBS தான் கல்பிரிட்டு நம்ம நினச்ச மாதிரி SMBS மாற்றியாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி SMBS போகிறதுனால நம்மளோட மற்ற காம்பனன்ட்ஸும் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, மதர் போர்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ரேம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, SSD ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஈவன் கிராஃபிக்ஸ் கார்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிஸ்க்குமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த PCயில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா இதோட ப்ராசர். நம்ம எடிட்டருக்கு நாம என்ன ப்ராசர் போட்டு கொடுத்துருக்கோன்னா AMDயோட Ryzen 5 2600. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான செகண்ட் ஜென் ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர். டைம் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், காண்டா இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ ரெண்டுத்தையும் ஒன்னாலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு மாற்றமாக தான் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்.
see what it is. AMD-யோட Ryzen 9 3956X போட்டிருக்கோம். AMD-யோட டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மிங் ப்ராசஸருக்கு கீழே இருக்கிற ஒரு ப்ராசஸர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5956X தான் பெரிய ப்ராசஸர், பட் அது கீழே பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள், அது பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டிக்கு பக்காவான ப்ராசஸர். 5956X வாங்குறதா இருந்தால் கேமிங் அண்ட் ப்ராடக்டிவிட்டி பண்ணுறதா அது வாங்கலாம், பட் நம்ம ப்ராடக்டிவிட்டி மட்டும் தான் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3956X போதும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராசஸரை இந்த பீஸில் அப்கிரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் இல்லை. இந்த வீடியோ இது ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான். இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த பிசியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா கஸ்டம் லூப் பண்ண போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரிஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். செக்மெண்ட் கிடையாது ஆக்சுவலாக, அது ஒரு பிளேலிஸ்ட். எப்படி வந்து நம்ம வந்து கஸ்டம் லூப் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே நிறைய வீடியோ சீரியஸாக பண்ணி நம்ம வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர் பீஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண போறேன். ஸோ இவ்வளோ நாள் ஏன் நான் கஸ்டம் லூப் வீடியோ பண்ணல அப்படின்னு சொல்லினா இந்த ப்ராசரால தான். ஏன்னா 2600 வச்சு கஸ்டம் லூப் பண்ணி வீடியோ போட்டேன்னு வைங்களேன், நீங்களே டென்ஷன் ஆகிடுங்க. அதனால தான் இந்த 3956X ப்ராசர் வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கஸ்டம் லூப் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ப்ராசர் வந்துடுச்சு. அண்ட் இந்த பிசிக்கு புது SMBS போட்டாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்கு, AMD-யோட Radeon RX 6700 XT கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதையுமே வச்சு தான் நம்ம வந்து கஸ்டம் லூப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டரி எடிஷன். இதில் வந்து நம்ம வந்து கஸ்டம் லூப் பண்ண போதில் வாட்டர் பிளாக் வைக்க போகிறதில்ல, பட் இதை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நத்திங் ஸ்பெஷல் அதில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிருங்க. அண்ட் முக்கியமாக என்ன ஃபாலோ பண்ணவில்லை என்றால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். அது தவிர்த்து நீங்கள் நம்மளோட டீமை ஃபாலோ பண்ணணும், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணால் A2D Army. அண்ட் அதை விட முக்கியமாக புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கும், G Engineer. கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் ஈஸியாக கத்துக்கிற மாதிரியான டியூட்டோரியல்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்க அது வரைக்கும் போய். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும். உங்களுக்கு பிசி வேணா நீங்க வந்து நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம டீம் வந்து உங்களுக்கு பக்காவான பிசி பில்ட் பண்ணி தருவாங்க. பில்ட் பண்ணி தரது மட்டும் இல்லாம அந்த பிசிக்கான வாரண்டி சப்போர்ட்டையுமே நம்ம டீம் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அடுத்த பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்.